கதறாரு. அதுதான் செத்திலாப்பத்து. இருபத்தி 3 ஓகே 23 ஆமாம் எடுத்து விடு. 23 திருச்சிற்றம்பலம். பொய்யனேன் அகம் நெகப் புகுந்து அமுது ஓரும் புதுமலர்கழல் இணை அடிபிரிந்தும் கையனேன் இன்னும் செத்திலேன் அந்தோ விழித்திருந்து உள்ள கருத்தினை இழந்தேன். ஐயனே அரசே அருள் பெருங்கடலே அத்தனே அயன்மார்க்கு அறிவுண்ணா செய்யமேனியனே செய்வகை அறியேன் திருப்பெருந்துறை மேவிய சிவனே. புற்றுங்காய் மரம்காய் புனல் காலே உண்டியாய் அண்டவாணரும் பிறரும் மற்ற யாரும் நின்மலர் அடிகாணாமன்ன என்னை ஓர் வார்த்தை உள்படுத்து பற்றினாய் பதையேன் மனம் மிக உருகேன் பருகிலேன் பரியா உடல் தன்னை செற்றிலேன் இன்னும் திரிதருகின்றேன் திருப்பெருந்துறை மேவிய சிவனே. புலையனேனையும் பொருளெனிந்து உன் அருள் புரிந்தனே புரிதலும் கழித்து தலையினால் நடந்தேன் விடைப்பாக சங்கரா எண்ணில் வானவர்க்கு எல்லாம் நிலையனே அலை நீர் விடம் உண்ட நித்தனே அடையார் புறம் எரித்த சிலையனே என்னை செத்திட பணித்தாய் திருப்பெருந்துறை மேவிய சிவனே. அன்பராகி மற்றும் அருந்தவம் முயல்வார் அயனும் மாலும் மற்ற அழல் உருமெழுகு ஆம் என்பராய் நினைவார் எனை பலர் நிற்க இங்கு எனை எட்டி நிற்கு ஆண்டாய் பண்பராய் முருகுவுக்கும் என் சிந்தை மரக்கண் என் செவி இரும்பினும் வலிது தென்பராய்த்துறை சிவலோகா திருப்பெருந்துறை மேவிய சிவனே. ஆட்டுத்தேவர் தம் விதி ஒழித்து அன்பால் ஐயனே என்று உன் அருள் வழியிருப்பேன். நாட்டுத்தேவரும் நாடும் அரும்பொருளே நாதனே உனை பிரிவுறாருளை காட்டி தேவ நின்கழல் இணை காட்டி காயமாயத்தை கழித்து அருள் செய்யாய் சேட்டை தேவதம் தேவர் பிரானே திருப்பெருந்துறை மேவிய சிவனே. அருக்கிலேன் உடல் துணிபட தீப்புக்கு ஆர்கிலேன் திருவருள் வகை அறியேன் பொறுக்கிலேன் உடல் போக்கு இடம் காணேன் போற்றி போற்றி என் போர்விடைப்பாக இறக்கிலேன் உனை பிரிந்து இனிது இருக்க என் செய்கேன் இது செய்கை என்று அருளாய் சிறைக்கணே புனல் நிலாவிய வயல் சூழ் திருப்பெருந்துறை மேவிய சிவனே. மாயனே மறிகடல் விடம் உண்ட வானவா மணிகண்டத்து அமுதே நாயினேன் உனை நினையவும் மாட்டேன் நமச்சிவாய் என்று உன் அடிபணியா பேயன்னாகிலும் பெருநெறி காட்டாய் பிறைகுலாம் சடை பிஞகனே ஓ
சேயனாகி நின்று அலறுவதும் அழகோ திருப்பெருந்துரை மேவிய சிவனே போது சேரையன் பொருகடல் கிடந்தோன் புரந்தர ஆதிகள் நிற்க மற்ற என்னை கோதுமாட்டி நின் குறைகள் காட்டி குறிக்கொள்க என்று நின் தொண்டரில் கூட்டாய் யாது செய்வது என்று இருந்தனன் மருந்தே அடியனேன் இடர்படுவதும் இனிதோ சீதவார் புனல் நிலாவிய வயல் சூழ் திருப்பெருந்துரை மேவிய சிவனே ஞாலம் இந்திரன் நான்முகன் வானவர் நிற்க மற்றியனை நயந்து இனிது ஆண்டாய் காலன் உயிர் கொண்ட பூங்கழலாய் கங்கையாய் அங்கி தங்கிய கையாய் மாலும் ஓலம் இட்டு அலரும் மலர்க்கே மரக்கணேனையும் வந்திடப்பணியாய் சேலும் நிலமும் நிலவிய வயல் சூழ் திருப்பெருந்துரை மேவிய சிவனே அழித்து வந்து எனக்கு ஆவ என்றருளி அச்சம் தீர்த்தனின் அருள் பெருங்கடலில் திளைத்தும் தேக்கியும் பருகியும் உருகேன் திருப்பெருந்துரை மேவிய சிவனே வளைக்கையாளொடு மலரவன் அறிய வானவா மலைமாது ஒரு பாக கழிப்பேலா மிக கலங்கிடுகின்றேன் கையிலை மாமலை மேவிய கடலே திருச்சிற்றம்பலம். அன்பராகி மற்று அருந்தவம் முயல்வார் அயனும் மாலும் மற்று அழலுரு மெழுகாம் என்பராய் நினைவார். எத்தனையோ பேர் உன்னுடைய திருவருளை பெற வேண்டும் என்று என்பும் உருகும் அளவிற்கு அன்பு கொண்டவர்களாக இருக்கிறார்கள். திருமாலும் நான்முகனும் இதே வேலையாக தேடிட்டு இருக்கிறாங்க. அப்படி அத்தனை பேர் இருக்கும் பொழுது எதுக்குயா என்னை ஆட்கொண்ட? விட்டுட்டு போகிறதுக்கா? விட்டுட்டு போகிறதுக்குன்னாவா ஒருத்தர் ஆட்கொள்வார்கள்? என்பராய் நினைவார் எனை பலர் நிற்க இங்கு எனை எற்றினுக்கு ஆண்டாய். எதுக்கு ஆண்டேன்னு கேட்குறேன். வன்பராய் முருடு ஒக்கும் என் சிந்தை மரக்கண். இந்த மரங்கள்லேயே ஒரு மரம், இந்த பராய் மரம்னு ஒரு மரம், பராய் மரம். அந்த பராய் மரங்கிறது தான் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் திருப்பராய்த்துறைன்னே பேர். இதுக்கு பராய்த்துறை மேவிய பரணே அப்படிம்பார். அது கூட திருப்பராய்த்துறைன்னே பேர் இருந்தது. அது அந்த மரத்து பேரில், அந்த மரம் தான் அங்கே தலைவிருட்சமாக இருக்குது. இந்த மரம் எப்படின்னு கேட்டால் அதில் பார்த்திங்கன்னா ஒரே கணுவாக இருக்கும், முருடாக இருக்கும். ஒன்றுத்துக்கும் பயன்படாது. ஒரு மர வேலையாக செய்கிறதுக்கு ஒரு அந்த மரத்தில் சேரோ நாற்காலியோ டேபிளோ அல்லது ஒரு குச்சி எதுவுமே செய்ய முடியாது. சரி, ஒன்றுமே செய்ய முடியல, அடுப்புலையாவது வச்சு எரிப்போன்னாலும் எரியாது, புகையும். இந்த மாதிரி ஒரு மரத்தை தேர்ந்தெடுத்து அது நான் தாங்கிறாரு சாமி. வன்பராய் முருடு ஒக்கும், அதில் கணு இருக்கும், அதில் முருடு முறுக்கிட்டு இருக்கும். அந்த மரம் அப்படி ஸ்ட்ரைட்டாக கிடைக்காது, அதனால் அது போகவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட என்ன எதுக்கு தேவரீர் ஆட்கொண்டீர்னு தெரியலையே என்று கேட்கிறார். அப்படி அழுது புலம்புகிறார். அப்படி இருக்கிற பொழுது இன்னும் நான் சாகலையே, இல்லை ஒன்று இறந்து போனால் கூட இந்த துன்பம் போயிடும் இல்லையா? இந்த கந்தபுராணத்தில் சிறையில் வச்சு அந்த சயந்தனையும் அந்த தேவர்களையும் வச்சு துன்புறுத்துவான் சூரபதுமனுடைய.
அவ்வளவு கொடுத்து துன்புறுத்துவாங்க. அப்போ அவங்களாம் நினைப்பாங்க நம்ம செத்து போயிடுறது நல்லது, இவ்வளோ துன்பத்தை எப்படி தாங்கிறதுன்னு. ஆனால் சாக முடியாது, ஏன்னா அவங்க அமிர்தம் குடிச்சிருக்காங்க. அமிர்தம் குடிக்காதது எவ்வளவு நல்லது தெரியுமா? ஒரு ஒரு பாயிண்ட் ஈல்டு பாயிண்ட்டை தாண்டிட்டா உயிர் போய்டும் டக்குட்டு, அதுக்கு மேலே வலி தாக்காது. ஒரு இழுக்கிற எலாஸ்டிக்கை இழுத்துக்கிட்டே போனோம்னா ஒரு அளவு வரைக்கும் இன்றைக்கி அப்புறம் அருந்துடும். அதுபோல் உடம்பு ஓரளவு தான் வலி தாங்கும். அந்த வலிக்கு மேலே போச்சுன்னா துன்பம் உயிர் போடும். துன்பம் மட்டும் இல்லை, இன்பம் கூட ஒரு அளவுக்கு மேலே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு உயிர் போயிடும். இன்பத்திலையும் போகும். ஒன்றுத்துக்கும் உதவாததுங்க இந்த உடம்பு. நீ இன்பத்தையும் அனுபவிக்க கூடாது, துன்பத்தையும். அப்போ எப்படி சார் இன்பமும் துன்பமும் கலந்து வந்தால் தான் இதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் இன்பம் வரணும், கொஞ்சம் துன்பம் வரணும். இந்த பக்கம் மாமியார்கிட்ட திட்டு வாங்கணும், அந்த பக்கம் வீட்டுக்காரர்கிட்ட கொஞ்சம் பேச்சு வாங்கணும். அப்படி தான் நல்லா இருக்கும். வீட்டுக்காரர்கிட்ட ஒரே பாராட்டாக வாங்கிட்டு இருக்கக்கூடாது, இந்த பக்கம் கொஞ்சம் திட்டும் வாங்கணும். அப்படி ரெண்டும் கலந்து இருந்தால் தான் நல்லா இருக்கும். இன்பமும் துன்பமும், இருளும் ஒளியும், உயர்வும் தாழ்வும், மேடும் பள்ளமும், நீளமும் ஆழமும் எல்லாம் இருளாகவும் ஒளியாகவும், உயர்வாகவும் நட்பாகவும் பிரிவாகவும் உறவாகவும் பகையாகவும் இருதலமாக இருப்பது இந்த உலகம். இங்கே இன்பம் மட்டும் வேணும்னா கிடைக்குமா? அப்படி கிடைக்காது, நாட் அவைலபிள். ஏன்னா இது இருள். இப்போ பாருங்க, கொஞ்ச நாள் கழிச்சு இருள் வந்துடும், அப்புறம் திரும்ப பகல் வரும். அப்படி தான் இந்த உலகத்தினுடைய இயல்பு. ஆனால் இந்த உலகத்தில் வெறும் இன்பம் மட்டுமே எதிர்பார்க்கிறவனை போல ஒரு அறியாமை உடையவன் கிடையாது. அவனுக்கு நல்லா தெரியும் தான் இந்த உலகத்தினுடைய இயல்பு. அப்போ என்ன பண்ணணும்? இந்த உலகத்திலேருந்து வெறும் இன்பமே பெற முடியாது. இன்பமே பெறணும்னா அதுக்கு வேறு பொருள் இருக்குது. இன்பமே என்னாலும் துன்பமில்லைங்கிற பொருள் சிவம் ஒன்று தான். அது ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார். செத்து போயிடலாம் போல இருக்க என்ன என்று சொல்லி அப்படி பண்ணுகிறவர்களுக்கு இப்பொழுது திடீரென்று அவருக்கு என்ன ஞாபகம் வருகிறதுனா, அவர் ஆலவாயில் அமைச்சராக இருந்த பொழுது, அந்த அமைச்சர் பதவியில் இருக்கிற பொழுது அவருக்கு மிகவும் பிடித்த திருத்தலமாக விளங்கியது திரு உத்தரகோசமங்கை. அந்த தலத்திற்கு அவர் அடிக்கடி போவார். அங்கே தான் அவருக்கு மிகவும் பிரியம். அதனால் அந்த தலத்துக்கு அடிக்கடி போகிறதும் அங்கே வழிபாடு செய்வதுமாக அமைச்சராக இருக்கிற பொழுதே அதில் அவருக்கு தொடர்பு உண்டு. அந்த உத்தரகோசமங்கை அவருக்கு ஞாபகம் வந்தது. சரி, இங்கேயே கிடந்து பண்ணுறதை விட அங்கே போய் முறையிட்டு பார்க்கலாமா உத்தரகோசமங்கைக்கு அப்படின்னு போகிறார். இந்த உத்தரகோசமங்கையை அவர் குறிப்பிடுகிற பொழுது, கீர்த்தி திருவள்ளுவர் சொல்லுகிற பொழுது, பாண்டி நாடே பழம்பதியாகவும் பக்தி செய் அடியாரை பரம்பரத்து உய்ப்பவன் உத்தரகோசமங்கை ஊராகவும். சிவபெருமானுக்கு ஊர் உத்தரகோசமங்கையில தான் ஒரு பல இடங்கள். நீத்தல் விண்ணப்பத்தில் கூட ஆரடியான் எண்ணின் உத்தரகோசமங்கைக்கு அரசின் சீரடியான் அடியான் அப்படித்தான் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். திருத்த சாங்கத்தில் கூட சொல்லுகிறார், கோதாட்டி பத்தரெல்லாம் பார்மேல் சிவபுரம் போல் கொண்டாடும் உத்தரகோசம். அப்போ எப்படி கொண்டாடி இருக்கிறாங்க, எப்படி வழிபாடு செய்திருக்கிறார்கள், எப்படி அவர் பார்த்துருக்கிறார் பாருங்க உத்தரகோசமங்கைய. திடீர்னு அவருக்கு உத்தரகோசமங்கை ஞாபகம் வந்துருச்சு. சரி, அங்கே போய் ஒரு மூச்சு இவருக்கு பாடி வைப்போம் அப்படின்ட்டு நேராக உத்தரகோசமங்கை போகிறார். நீத்தல் விண்ணப்பம் செய்கிறார். ஐயா ஒரு 2 பாட்டு 3 பாட்டு பாடுவாங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடலாம். எண்பத்தி 89 அந்த புத்தகத்தில் வேறு நீத்தல் விண்ணப்பம் இதுலப்பா 6 எடுத்து கொடுங்க. இருக்கு சீரியல் நம்பர் 6. ஆமாம், சீரியல் நம்பர் 6. இதில் 31 டோட்டல். ஓ, பக்கத்துலையா? பக்கமா? இப்போ
திருப்பெருந்துறையில் பாடிய பதிகங்களினுடைய வரிசையை நம்ம சொன்னோம்னா என்ன வரிசையில் இப்போ பார்த்துருக்குறோம்? 9 9வது பார்க்க போகிறோம். அப்போ முதல்ல பாடினது போற்றி திரு அகவல், அப்புறம் சென்னிப்பத்து, அப்புறம் அதிசயப்பத்து, அப்புறம் திருப்பள்ளி எழுச்சி, அப்புறம் அற்புதப்பத்து, அப்புறம் உயிருண்ணிப்பத்து, அப்புறம் திருச்சதகம், செத்திலாப்பத்து. இல்லை அண்டப்பகுதி இல்லை, அதுலேருந்து கோட் பண்ணியிருப்பேன். நல்ல வேளை கேட்டீங்க, அண்டப்பகுதியே சேர்க்கக்கூடாது. அண்டப்பகுதிங்கிறத கோட் பண்ணியிருப்பேன், அதில் செய்தி சொல்லியிருப்பார். பின்னால் பாடுகிற ஒரு பகுதிக்கு முன்னால் நடந்ததை எடுத்து செய்தி சொல்லியிருப்பார். அப்படித்தான் அதை கோட் பண்ணுது. ஆகையில் திருண்டப்பகுதி கிடையாது. இப்போ இன்னொரு தடவை சொல்லுகிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. போற்றி திரு அகவல், சென்னிப்பத்து, அதிசயப்பத்து, திருப்பள்ளி எழுச்சி, அற்புதப்பத்து, உயிருண்ணிப்பத்து, திருச்சதகம், செத்திலாப்பத்து, இது வரைக்கும் திருப்பெருந்துறையில் அருளி செய்தார். இது அத்தனையும் பார்த்தீங்கன்னா ஒரே மூடு. நீங்கள் படித்து பாருங்கள் வீட்டுக்கு போனோன்னு. அது ஏன் சார் இங்கே படித்தது இல்லாமல் வீட்டுக்கு வேற போயா? நான் வீட்டுக்கு போய் இந்த புத்தகத்தை எடுத்தவுடனே இப்போ தானே வந்தேன் அங்கேருந்து, நீ வந்தவுடனே புத்தகத்தை திறக்கிற அப்படின்னு கேட்பாங்கல்ல. ஏன் நம்ம வீட்டில் நம்ம மேலே ரொம்ப பிரியமாக இருப்பவங்களாம் இருப்பாங்க. ஆகையினால செத்திலாப்பத்து. இப்போ திரு உத்தரகோச மங்கையில் அவர் திரும்ப நீத்தல் விண்ணப்பம் செய்கின்றார். திருச்சிற்றம்பலம். கடையவனேனை கருணையினால் கலந்தாண்டு கொண்ட விடையவனே விட்டிடுதி கண்டாய் விரல் வேங்கையின் தோல் உடையவனே மன்னும் உத்தர கோசமங்கை கரசே சடையவனே தளர்ந்தேன் எம்பிரான் என்னை தாங்கிக் கொள்ளே கொள்ளேர் பிளவகலாத்தளம் கொங்கையர் கோவை செவ்வாய் விள்ளேன் எனின் விடுதி கண்டாய் நில் விழுத்தொழும்பில் உள்ளேன் புறம் அல்லேன் உத்தர கோசமங்கை கரசே கள்ளேன் ஒழியவும் கண்டு கொண்டாய் ஆண்டைய காரணமே காருரு கண்ணியர் ஐம்புலன் நாற்றம் கரை மரமாய் வேறுருவேனை விடுதி கண்டாய் விளங்கும் திருவார் ஊரூர் உரைவாய் மங்கை கரசே வாருரு புன்முலையாள் பங்க என்னை வளர்ப்பவனே வளர்கின்ற நின்கு வாங்கவும் நீங்கி இப்பால் விளிர்கின்ற என்னை விடுதி கண்டாய் வெண்மதி கொழுந்தொன்று ஒளிர்கின்ற நீழ்முடி மங்கை கரசே தெளிகின்ற பொன்னும் மின்னுமன்ன போற்றச் செழுஞ்சுடரே செழிகின்ற தீப்புவு வீட்டிலின் சின்மொழியார் பல நாள் எழுகின்ற என்னை உழுகின்ற பூமுடி உத்தர கோசமங்கை கரசே வழி நின்று நின்னருள் ஆரமுதூட்ட மறுத்தனே மறுத்தனன் யான் உன்னருள் அறியாமையில் என் மணியே எழுத்தனே விட்டிடுதி கண்டாய் வினையேன் தொகுதி ஒருத்தனை ஆண்டுகள் உத்தர கோசமங்கை கரசே பொறுப்பனன்றே சிறு நாய்கள் நம் பொய்யினையே பொய்யவனேனே பொருள் என ஆண்டொன்று பொத்தி கொண்ட விட்டிடுதி கண்டாய் இடற்று மையவனே மன்னும் உத்தர கோசமங்கை கரசே செய்யவனே சிவனே செறியேன் பவன் தீர்ப்பவனே தீர்க்கின்றவாறின் பிழையினின் சீரருள் என்கொல் என்று விடுதி கண்டாய் விரவார் பெருவ ஆர்க்கின்ற தார்விடை உத்தரகோ அரசே ஈர்க்கின்ற அஞ்சொடு அச்சம் வினையேனை இருதலையே இருதலை கொள்ளியின் உள்ளெரும்பொத்து நினை பிரிந்த இருதலையே
வியன்மூ உலகுக்கு ஒரு தலைவா மன்னும் பொருதரு மூவிலை வேல்வலன் ஏந்தி பொலிபவனே பொலிகின்ற நின்றாள் பூதப் பெற்று போக்கப் பெற்று ஒலிகின்ற பூம்பொழில் உத்தர கோசமங்கை கரசே பலி நின்ற சிலையால் எரித்தாய புறம் மாறுபட்டே வஞ்சிப்பையான் உன்மணி மலர்த்தாள் வேறுபட்டேனை ஊரும்பட்டே மன்னும் உத்தர கோசமங்கை கரசே பொன்மேனி நெடுந்தகையே நெடுந்தகை நீ என்னை ஆட்கொள்ளையான் ஐம்புலங்கள் கொண்டு நெடுந்தகையே நீ அடுந்தகை வேல் வல்ல உத்தர கோச உண்ணும் தெள்ளீர் அமுத பெருங்கடலே கடலில் நாய் நக்கி ஆங்கு உன் கருணை கடலில் உள்ளம் விடுதி கண்டாய் விடல் உடல் இளமே மண்ணு உத்தர கோசமங்கை கரசே அமுதே என்மது வெள்ளமே வெள்ளத்துள் நாவற்றி ஆங்கும் அருள் பெற்று துன்பத்தின் இன்றும் விடுதி கண்டாய் விரும்பும் அடியார் உத்தர கோசமங்கை கரசே களியனக்கே களி வந்த சிந்தையோடும் கழல் கண்டும் கலந்தருள மெய்ச்சுடருக்கெல்லாம் ஒளி வந்த பூங்கழல் எளிவந்த எந்தை பிரான் என்னை ஆளுடை என் அப்பனே என்னை அப்பாஞ்சல் என்பவரின்றி நின்றை தொழின் விண்ணை வப்பாய் உவமிக்கின்மையே உன்னை வப்பாய் அன்னை வப்பாய் எனக்கு அத்தன் வப்பாய் அரும்பொருளே பொருளே தமியேன் புகலிடமேனின் புகழ் இகழ்வார் மெய்மையார் விழுங்கும் அருளே அணிபொழில் மங்கை கரசே இருளே இகபரமாகி இருந்தவனே இருந்தென்னை ஆண்டுகள் விற்றுக்குள் ஒற்றிவை விருந்தினனேனை அருந்தினனே மன்னு உத்தர கோசமங்கை கரசே பிணிப்பட்டு மடங்கினக்கே மடங்க என் வல்வினை காட்டை நின் மன்னருள் தீக்கொழுவும் என் பிறவியவே ஒடுங்களைந்தாண்டுகள் மங்கை கரசே உரித்தஞ்சு வித்தாய் வஞ்சி கொம்பினையே அலமந்தனன் கோமளமே விடுதி கண்டாய் விண்ணவர் நன்னுலகிலா உத்தர கோசமங்கை கரசே அனல் காலோடு அப்பு ஆனவனே ஆனை வெம்போரில் அலைப்புண்டு ஏனை எந்தாய் விட்டிடுதி கண்டாய் வினையேன் மனத்து தேனையும் அமுதத்தையும் ஒத்து உருக்கா நின்ற உண்மையனே உண்மையனே திருநீற்றை உத்தோளித்து ஒளிமிளிரும் மெய் அடியவர்க்கு அண்மையனே என்னும் சேயாய் பிறர்க்கரிதற்கு அரிதாம் பெற்றியனே பெற்றது கொண்டு பிழையே பெருக்கே
விடுதி கண்டாய் விடிலோ கெடுவேன் மற்றடியேன் தன்னை தாங்குனர் இல்லை என் வாழ் முதலே எனக்குள்ளவனே உள்ளனவே பொள்ளல் வேழத்து பொள்ளல் வேழத்துரியாய் புலனின்கண் போதல் ஒட்டார் மொய்க்கும் நெய்க்குடம் தன்னை எறும்பெனவே அரிப்புண்டு அலந்த வெறுந்தமியேனி விடுதி கண்டாய் உறுங்கடி போது உணர்வுற்றவன் உம்பர் பெருநீர் அறச்சிறு மீண்டு வண்ட என்னை பிரிந்த விடுதி கண்டாவியன் கங்கை பொங்கி மலைச்சிறு தோணி வடிவின் வெள்ளை சடைவான கொழுமணியே கொழும் நகையார் கொங்கை குன்றிடை சென்று குன்றி விழும் வெய்ய முழுதும் கம்பித்து ஆர்த்து வைத்து கொண்டருளி என்னை நின் புலன்கழலே புலன்கள் திகைப்பிக்க யானும் திகைத்திங்கோர் பொய் நெறிக்கே கலங்கும் முன்னே நஞ்சமுதை செய்த கருணாகரனே தொழுகுலமே குற்றங்குற்று விலங்கல் எந்தாய் விட்டிடுதி கண்டாய் பொன்னின் மின்னு கொன்றே ஒப்பில்லாதவனே வித்துருவேனை விடுதி கண்டாய் வெண்தலைவி விளைந்து குடல் நெடுமாலை சுற்றி தத்துரு நீருடன் ஆற செஞ்சன் சச்சயனே மிக்க தன்புணல் விண்கால் இளம் நெருப்பா பச்சையனே செய்யமேனியனே உண்பட அரவ அடக்கரியே அடக்கரி போல ஐம்புலன்கள் கஞ்சிய என்னை விடற்கரியாய் விட்டுடுதி கண்டாய் விடு தொண்டர் கல்லால் மடற்கரியாய் சுடர் மாமணியே கடுதிழல கடற்கரிதாய் எழு நஞ்சமுதாக்கும் கரை கண்டனே கண்டது செய்து கருணை மட்டு பருகி கழித்து விடுதி கண்டாய் நின்பிரை மலர்த்தாள் கூவித்தென்னே கொண்டு எந்தாய் களையாய் களையாய் குதுகுதுப்பே குதுகுதுப்பின்றின் குறிப்பே செய்ததின் குறிப்பலி விது விதுப்பேனை விடுதி கண்டாய் விரையார் நினிய மது போன்றனை வாழைப்பழத்தின் மனம் கதிவித்து பரம்பரனே பரம்பரனே நின் பழ அடியாரும் என்படி வெண்முயற்கரையின் பொறும் பெருமான் வினையேன் மனம் அஞ்சி பொதும்புறவே பொதும்புறு தீர்ப்போர் புலன் தீக்கதுவ விரையார் நரவம் ததும்பும் மந்தாரத்தில் தாரம் பயின்று மந்தம் முரல் வண்டு அடல் அரசே
அரசே எண்ணி நல்லால் இறைசேர் முடியாய் மணந்த திருப்பற்பத புங்க வரை சேர்ந்தடர்ந்தென்ன பல்வினைதான் வந்தடர்வனவே அஞ்சொல் நல்லார் அவர்தம் விடர்படன் விடுதி கண்டாய் விரிந்தே எரியும் தொழும்பர் அமுதே தனித்துணையே தனித்துணை நீக்க யான் தருக்கித்தலையால் நடந்த வினைத்துணையே வினையேனுடைய மனத்துணையே எனக்கு இப்பில் வைப்பேன் குறேன் துயராக்கையின் திண்பலையே வலைத்தலைமானன்ன நோக்கியர் நோக்கினர் வலையிற்பட்டு வெண்மதியின் ஒற்றி கலைத்தலையாய கருணாகரனே மலைத்தலைவா மலையால் மணவாள் எம்பாள் முதலே கடிப்ப மூழ்கி இதனை செய்வே விடுதி கண்டாய் விடக்கூண் இடைந்த சிவனே முறையோ முறையோ மங்கை என் சிவகதியே கதியடியே கூன் கழல் தந்து அருளம் உன் கழியா பரியுடையேனை வாழற பாற்றினை பைத்து சுருங்க அஞ்சி சடை மன்னவனே மன்னவனே ஒன்று மாறியா சிறியேன் மகிழ்ச்சி மிக்க வேதமை நூல் சொற்கழிந்தவனே தொழும்பர் இம்முழுதையுமே வேர்க்கண்ணியர் என்னும் மூரித்தழல் முழுகும் விடுதி கண்டாய் நின்மெறி மலர்த்தாள் கூட்டிடு சோத்தெம்பிரான் விடேலுடையாய் உன்னை பாடுவனே பாடிற்றிலேன் பணியேன் ஒளித்தாய்க்கு வீடிற்றிலேன் விடுதி கண்டார் அலறி தேடிற்றிலே எவர் கண்டனர் என்று நின்று உழைத்தனே கொங்கை பலாப்பழத்தீயின் உப்பாய் மழை தரு கண்டன் குணமிலிமானிடன் தேமதியன் அறைவன் பழிப்பினையே பாதப்பழுந்தொழும்பேதி விழுப்பழித்து விடுதி கண்டாய் வெண்மணி பணலம் தழிச்சிறை நீரில் பிறைக்கலம் சேர்தரு தாரவனே தாரகை போலும் கடலரப்பூன் ஈரையன் தன்னை விடுதி கண்டாய் ஆரடியான் என்னின் மங்கை கரசின் சிரிப்பிப்பன் சீரும் பிழைப்பை தொழும்பையும் ஈசற்கென்று விடுதி கண்டாய் விடின் வெங்கரியின் நஞ்சூன் விச்சன் ஊர் சுடுகாட்டு ஆளுடை பிஞ்ச ஏசினும் யான் உன்னை ஏற்றினும் என் பிழைக்கே குழைந்து விடுதி கண்டாய் செம்பவள வெற்பில் சிற்றுயிர்க்கு இறங்கி
ஆலமுண்டாய் அமுதுண்ண கடையவனே. திருச்சிற்றம்பலம். ஏசினும் யான் உன்னை ஏத்தினும் என் பிழைக்கே குழைந்து வேசருவேனை விடுதி கண்டாய். சிற்றுயிர்க்கு இறங்கி காய்சின ஆலம் உண்டாய் அமுதுண்ண கடையவனே. காய்சின ஆலம் உண்டாய் சிற்றுயிர்க்கு இறங்கி. சிற்றுயிர்னு சொல்கிறாரு யார? திருமாலியும் பிரம்மணியம். பாருங்க, திருமாலும் பிரம்மணி தானே போய் முறையிட்டாங்க. பார்க்கலர் கடைஞ்சவங்க வந்துருச்சு விஷம். சும்மா இருக்கிற கடலை எதுக்கியா கடைஞ்சிங்கன்னு கேட்டார். அதை எதுக்கு போய் கடையிறதுக்கு முன்னாடி பர்மிஷனே வாங்கலை, அவருக்கு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, இவங்களா போய் கடைஞ்சாங்க. அமுதம் எடுத்து எல்லாரும் சாப்பிட்டுட்டு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்க. அவங்க எதிர்பார்க்கல அது நஞ்சு வருன்ட்டு. போபால் கேஸ் மாதிரி துரத்துது. அது அடிச்சு பிடிச்சிக்கிட்டு ஓடுறாங்க. எங்கே ஓடுறான்னு தெரியல அவங்களுக்கு. அதில் முன்னால் ஓடுறவர் கேப்டன் தான் ஓடுறாரு. யார் கேப்டனு? திருமால். அவர் தலைமைங்க தானே, அவர் தான் ஓடுறாரு. எங்கப்பா ஓடுறேன்னு ஓடுறாரு. பின்னால் பிரம்மா. அதான்டா மௌனே தெரியல, எங்கே போகிறதுன்னு தெரியல. இப்படி ஓடிக்கிட்டே இருந்தால் என்னப்பா பண்ணுறது? மூச்சு வாங்குது. டேய், ஓடுறதுக்கே மூச்சு வாங்குது, உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு இன்னும் மூச்சு வாங்குதுடா எனக்கு. வா, எனக்கு ஒன்று தோணுதுன்னாரு. சீக்கிரமாக சொல்லு, ஓடிக்கிட்டே பேசலாம். இவ்வளோ பேர் இந்த அமிர்தம் கிடையிறதுக்கு வந்தவே ஒரு ஆள் வரல பார்த்தீங்களான்னாரு. யார்? சிவபெருமான் வரல. அவ்வளோ அவருக்கு தேவையில்லை அமுதம். அமுதம் தேவைப்படாதவருக்கு நஞ்சு ஒன்றும் பண்ணாது. அவன் லாஜிக்கு. இன்பமே வேண்டாங்கிறவனுக்கு துன்பம் வரவே வராது. எனக்கு இன்பமே வேணாம் போய்யா அப்படின்னா அவனுக்கு துன்பம் வரும். யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன்னாரு. இதான் லாஜிக்கு. வழியில் நல்லா தெரியுது, ஆனால் ஒன்றுத்துலேயும் நம்மளால் போக முடியல. அதான் பிரச்சனையா. அப்போ அமிர்தம் வேணான்னு இருக்கிற சிவபெருமான் தான்ப்பா நம்மளை காப்பாற்ற முடியும். நம்ம அங்கே ஓடிடுவோம், அந்த ஏரியாவுக்கு தான் அது வராது. எல்லாம் ஓடி போய் விடுறாங்க. சாமிகிட்ட வந்து அப்போ கேட்குறாரு, என்ன அப்படி என்ன விஷயம், எல்லாம் ஒன்றா வந்திருக்கீங்க, எலெக்ஷனா? சாமி நஞ்சு வருது. எங்கே இருந்து? பார்க்கடலை கடைஞ்சோம். எதுக்கையா கடைஞ்சிங்க? சும்மா இருக்க கடலை அமிர்தம் வேணும்னு கடைஞ்சோம். அப்படி வேண்டி நின்றவர்கள்லாம் யாரு? யாரு? தேவர்னு சொன்ன எப்படிங்க? என்ன இது நியாயமா? இது தோத்தா மட்டும் இவங்க பேரை சொல்லவே மாட்டாங்களாம். யார் இல்லைன்னா திருமால் அப்படி சொல்ல. ரொம்ப பேருக்கு என்ன பயம்னா, எங்கேயாவது திருமாலை விரோதம் பண்ணிக்கிட்டா ஃபினான்ஷியல் சைடில் ஏதாவது இக்கட்டு கொடுத்துருவாரோ அப்படின்ட்டு ரொம்ப பேருக்கு தேவர்கள்லாம் அப்படின்ட்டுருவாங்க. ஏன் திருமால்னு சொல்ல? கடையிறதுக்கு வந்தால்தானே காரணம். முதல்ல போய் நின்னது அவரையும் பிரம்மாவையும் தான் சொல்கிறார், சிற்றுயிருங்கிறாரு. அதுக்காக அந்த இடத்த வலியுறுத்தி சொன்னேன். அவர்களும் சகலர், அதைத்தான் சொல்லுது. சகலர்கள் அவரும். அப்போ அந்த மாதிரி அவர்களுக்காக காய்சின ஆலம் உண்டாய். உன்னுடைய கருணைக்கு எல்லையே கிடையாது. அந்த சிற்றுயிரில் நானும் ஒருத்தன் தானே, எனக்கே இறங்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்குறார். உத்தரகோச மங்கை அவருக்கு ரொம்ப பிடித்த தலங்கிறதுனால அங்கே போய் அந்த முறையீடு செய்கிறார். அங்கே அவருக்கு ஒரு காட்சி கொடுக்குறார் சுவாமி. உத்தரகோச மங்கையில் வித்தக வேடம் காட்டிய இயல்புங்கிற கீர்த்தி திருவள்ளுவர் சொல்கிறார். ஒரு காட்சி. இவ்வளவு பாவம், திருச்சதகம் பாடி, செத்திலாபத்து பாடி,
இங்கே நீத்தல் விண்ணப்பம் பாடி இழைச்சி களைச்சி அலறி போயிருக்கிறவருக்கு அந்த திருக்காட்சி கொடுக்குறார். ஒன்றும் செய்தியோ ஒன்றும் கிடையாது. அங்கே திருப்பெருந்துறையிலே அவர் பெற்ற அந்த திருக்காட்சியை அந்தணனாய் வந்து ஆண்டு கொண்ட மறைவையில் அந்தணனாய் வந்து கொண்ட காட்சியை காட்டுகிறார். அந்த காட்சியை பார்த்தவுடனே இவருக்கு ஒரு ஆறுதல் வந்த உடனே உத்தரகோசமங்கை போயிடணுன்ட்டு நினப்பு வந்தது. அதுதான் திருக்குறிப்பு கூட. உன்னை அங்கே இருக்க சொன்னேன், எங்கே போன நீ ஏன்னு நேராக திரும்ப உத்தரகோசமங்கைக்கு வந்துட்டார். அதுக்கப்புறம் இப்போ இதுக்கு முன்னால் இருக்கிற பகுதிகளில் நம்ம பார்த்தோமே, அதில் இருக்கிற அந்த இதில் மூடு, இப்போ வருகிற இந்த அவருடைய மனநிலை, அது நீங்கள் எப்படி இருக்குங்கிறது அதை தொடர்ந்து வரணும். அவருடைய மனநிலை இப்போ என்ன பண்ணுறாரு, உத்தரகோசமங்கையிலேருந்து திரும்பவும் அறக்க பறக்க திருப்பெருந்துறை போகிறார். போகணும், திருப்பெருந்துறையை ஞாபகப்படுத்தணும். ஏன்னா அவர் மீட் பண்ண வேண்டிய ஆள் அங்கே இருக்கிறாங்க. யார்? பாண்டியனோட ஆட்கள். நீங்கள் ஸ்டோரி லைன் அங்கே விட்டுட்டீங்க. இவர் குதிரை வாங்க வந்தவர் கஜானாவிலிருந்து இவ்வளவு பொண்ணு முடிப்பை எடுத்துக்கிட்டு வந்தார். புரியுதா உங்களுக்கு? நடுவில் இவர் சிவபெருமான் பார்த்தாரு, அவரோட ஐக்கியமாயிட்டார். ட்ராக்கே மாறிடுச்சு. எதுக்கு வந்தோம், எதை எடுத்துகிட்டு வந்தோம், யாரோட வந்தோம், எல்லாம் டோட்டலாக மறந்து போச்சு அவருக்கு. அதை பற்றி அவர் கவலைப்படுறதாகவும் இல்லை. அவர் கவலைப்படாமல் இருக்கலாம், பாண்டியன் கவலைப்படாமல் இருப்பானா? காசு அவனுதாச்சே. நீங்கள் சொல்லுங்கள், கொஞ்சம் யோசனை பண்ணி சொல்லுங்கள். இந்த மூடில், இந்த அவருடைய மனநிலையில் அவர் கோயில் கட்டி இருப்பாரா? நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் தாராளமாக சொல்லுது. இந்த மனநிலையில் அவர் கோயில் கட்டி இருப்பாரா? வீடு கட்டுறவன் மேஸ்திரிகிட்டையும் பிளம்பர்கிட்டையும் படுற பாடு நமக்கு இன்றைக்கி தெரிகிற விஷயம். அன்னைக்கு மணிவாசகர் பெருமானை நினைந்து எப்பொழுது அழைத்து போவாயின்னு கேட்டுட்டு இருக்கிறவர் கொத்தனாரையும் பிளம்பரையும் கூப்பிட்டு கோயில் கட்டிகிட்டு இருப்பாரா? என்னங்க, நோ ஆன்சர் இஸ் கம்மிங். மனநிலை இருக்காது. கோயில் கட்டுறதுக்கு எப்படி அவருக்கு? நீங்கள் இப்போ பதிகெல்லாம் பார்த்து, அதனால தான் உங்களுக்கு பதிகெல்லாம் படிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் மேட்ருக்கு வரேன். நான் முதலிய விஷயத்தை சொல்லலை. இந்த பதிகத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க. இதில் இருக்கக்கூடிய மனநிலை மாணிக்கவாசருடைய மனநிலை தெரிஞ்சுது. இப்போ திரும்பவும் உத்தரகோசமங்கையிலிருந்து அவர் திருப்பெருந்துறை வருகிற பொழுதும் அவருக்கு என்ன மனநிலை? பெருமானை பார்க்கணும், பெருமானை அழிச்சின்னு போகணும், என்ன செய்தியோன்னு தான் வராரு. அவர் கோயில் கட்டியிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அந்த பணம் என்னாச்சு? ஒரு கேள்வி இல்லையா? $1 மில்லியன் கொஸ்டின். அப்போ இந்த பணம் என்னாச்சுங்கிறத ரொம்ப நாசூக்காக எழுதியிருக்கிறார் மாணிக்கவாசகர். ரொம்ப நாசூக்காக எழுதியிருக்கிறார். அது அப்புறம் பார்ப்போம். திருப்பெருந்துறை வந்துட்டார். திரும்பவும் அந்த திருவடி பீடிகை அந்த பீடத்துக்கு வந்துட்டார். அங்கே நிற்கிறார், கண்ணீர் விடுகிறார். நான் என்ன செய்வேனே எனக்கு தெரியலையே, பெருமானின் திருக்குறிப்பு தெரியவில்லையே என்று சொல்லி கண்ணீர் பெருக்கி பாடியது அடைக்கலப்பத்து. இப்போ திரும்பவும் திருப்பெருந்துறை அடைக்கலப்பத்து. அடைக்கலப்பத்து என்ன நம்பர், என்ன எண் அப்படின்னு கேட்டால் 24. சீரியல் நம்பர் 24 சீரியல் நம்பர். ஆமாம். பல விஷயங்களை உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். இந்த செய்திகள் எல்லாம் நாம் இத்தனை காலமும் நாம் வெளிப்படையாக சிந்திக்காமல் இருக்கிறோம்.
அவர் கோயில் கட்டினார்னு சொல்லியே அவருக்கு ஒரு பெரும்பழி தேடி வச்சுருக்கோம். கோயில் கட்டுற மூடில் அவரும் இல்லை, கோயில் கட்டுற நிலையில் அவருடைய நிலையும் இல்லை. எப்படி நடந்ததுன்னு பார்ப்போம், எப்படி நடந்திருக்குன்னு பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். செழுக்கமலத்திரளன்னனின் சேவடி சேர்ந்தமைந்த பழுத்த மனத்தடியாருடன் போயினர் யான் பாவியேன். புழுக்கண் உடை புன்குரம்பை கொல்லா கல்வி ஞானம் இல அழுக்கு மனத்தடியேன் உடையாய் உன் அடைக்கலமே. வெறுப்பனவே செய்யும் என் சிறுமையினின் பெருமையினால் பொறுப்பவனே அரா பூண்பவனே பொங்கு கங்கை சடை செருப்பவனே நின் திரு அருளால் என் பிறவியை வேர் அறுப்பவனே உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. பெரும்பெருமான் என் பிறவியை வேறறுத்து பெரும்பிச்சு தரும் பெருமான் சதுர பெருமான் என் மனத்தின் உள்ளே வரும் பெருமான் மலரோன் நெடுமால் அறியாமல் நின்ற அரும்பெருமான் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. பொழிகின்ற துன்பப் புயல் வெள்ளத்தில் நின் கடல் புனை கொண்டு இழிக்கின்ற அன்பர் ஏறினர் வான் யான் இடர்கடல் வாய் சுழி சென்று மாதத்திரை போற காமச்சுர வெறிய அழிகின்ற நன்முடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. கூழையர் சூழலில் பட்டுன் திறமறந்துங்கு இருள் புரியாக்கையில் கிடந்து மைத்தடங்கள் வெருள் புரிமான் நோக்கின் தன் பங்க விண்ணோர் பெருமான் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. மாழிமை பாவிய கண்ணியர் வன்மனத்திட உடைந்து தாழியை பாவு தயிர் போல் தளர்ந்து தடமலர்த்தாள் வாழி எப்போது வந்தென்னாள் வணங்குவன் வல்வினையேன் ஆழிய பாவுடையாய் அடியேன் மின் கண்ணினார் நுடங்கும் இடையா வெகுளி வலையில் அகப்பட்டு புன்கணனாய் புரள்வேனே புரளாமல் புகுந்தருளி என் கண்ணிலே அமுதூரி தித்தித்து இறங்கும் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. மாவடு வகிரன் கண்ணி பங்கா நின் மலரடிக்கே கூவிடுவாய் கும்பிக்கே இடுவாய் நின் குறிப்பறியேன் குழல் போல சுரந்து பரந்ததுள்ளம் ஆகெடுவேன் உடை அடைக்கலமே. பிரிவறியா அன்பர் நின் அருள் பெய்கழல் தாழிணைக்கே மறிவிலா வந்து பெற்றார் உன்னை வந்திப்பதோர் நின்னையே அறியேன் நின்னையே அறியும் அறிவறியேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. வழங்குகின்றாய்க்குன் அருளாரமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் பருகத் உய்ய கொள்ளாய் அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே என்று திரும்பவும் திருப்பெருந்துறையிலே வந்து அடைக்கலம் புகுந்து சொல்லுகிறார். அடைக்கலம் புகுந்தேன் திரும்பவும், ஆகையினாலே தேவரீர் எம்மை காத்து அருள் செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அங்கே அவருடைய விண்ணப்பமானது தொடர்ந்து நிகழ்கிறது. அங்கே இருக்கிற அந்த காலத்திலே பாண்டியன் என்ன ஆயிற்று,
பொருளை எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் குதிரை வாங்கி கொண்டு வருகிறேன் என்று போனாரே, என்ன செய்தி என்று தெரியவில்லையே அப்படின்னுட்டு கூப்பிட்டு கேட்கிறார். அப்போ அங்கே அந்த ஒற்றர்கள் சொல்லுகிறார்கள், அவர் நடுவில் ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊரில் தான் இருக்கிறார். ஆனால் நீங்கள் இப்போ அவரை பார்த்தீங்கன்னா நீங்கள் அடையாளமே காண முடியாது. ஏன்னா இங்கேருந்து போகும்போது அந்த அமைச்சருக்குரிய அந்த தலைப்பாகை என்ன, அந்த ஆடை என்ன, அந்த பீதாம்பரம் என்ன, உரிய அணிகலன்கள் என்ன, ஆபரணம் என்ன, அப்படி மிடுக்கு என்ன, அப்படியெல்லாம் இருந்த அமைச்சர் இல்லை. அப்படின்னா இப்போ எப்படி இருக்கார்? இப்போ எப்படின்னா ஓடும் கவந்தியுமே உறவெண்டிருந்துட்டு பெரும்பான்மை கோவணம் தான் கட்டியிருக்கார். பெரும்பான்மை கோவணம் கட்டியிருக்கார். உடம்பு முழுக்க திருநீர். நம்ம பார்த்தா அரசே அவர் நம்ம அமைச்சர்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. அவர் அடையாளம்லாம் மாறிப்போச்சு. இப்போ நீங்கள் திருப்பெருந்துறை போனீங்கன்னா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரெண்டையும் அப்படி வச்சுருப்பாங்க. இந்த பக்கம் அமைச்சராக இருந்த கோலம், இந்த பக்கம் அது பிற்காலத்தில் வந்தது தான். இந்த அடிப்படையில் அதை செய்திருக்கிறார்கள். அதை இப்போ அப்படி இருக்கிறாரு அவர். என்ன ராஜா, என்னாச்சு அந்த ஆளுக்கு? நல்லா தானே இருந்தார். அது என்னவோ தெரில, ரொம்ப அங்கே ஒரு சின்னதாக ஏதோ ஒரு பீடம் வச்சுருக்கார் கோயில், அங்கே தான் இருக்கிறதா கேள்வி. அதெல்லாம் இருக்கட்டும், அவர் என்னவோ பண்ணட்டும், அதை பற்றி நமக்கு பிரச்சனை இல்லை. குதிரை என்னாச்சு அப்படின்னு நான் பாண்டியன் அவன் விஷயத்தில் இதாக இருக்கு. ஒருத்தர் ஒன்றும் பதில் சொல்ல. அமைச்சர்கள் நிறைய பேர் உண்டு. அவர் பிரதம அமைச்சர், முதலமைச்சர். மற்ற அமைச்சர்களை கூப்பிட்டு என்ன விஷயம்னு கேளுங்க, குதிரை என்னாச்சுன்னு. நம்ம அவர் கரெக்டாக அங்கே திருப்பரந்துரைக்கு திரும்ப வந்திருக்கிறார். அருட்பத்து பாடுறார் அங்கே. இருபத்தி 29 சோதியே சுடரே சூழொளி விளக்கே சுரிகுழற்பனை முலை மடந்தை பாதியே பரனே பால்கொள் வெண்ணீற்றாய் பங்கயத்து அயனும் மாலறிய நீதியே செல்வ திருப்பெருந்துறையில் இறைமலர் கூர்ந்தம் மேவிய சீர் ஆதியே அழியே ஆதரித்தழைத்தால் அதென்றுவே என்று அருளாயே நிறுத்தனே நீமலா நிற்றனே கண்ணனே விண்ணுள்ளோர் பிரானே ஒருத்தனே உன்னை ஓலமிட்டலரி உலகலாம் தேடி காணே திருத்தமாம் பொய்கை திருப்பெருந்துறையில் செழுமலர் கூர்ந்தம் மேவிய சீர் அறுத்தனே அடியேன் அதென்றுவே என்று அருளாயே எங்கள் நாயகனே என்னுயிர் தலைவார் மேலவார் உடலிமாறிருவர்கள் நாயகனே தக்கனல் காமன் தனதுடல் தழலிழ விழித்த செங்கண்ணாயகனே திருப்பெருந்துறையில் திருமலர் கூர்ந்தம் நேவிய சீர் அங்கனாடியேன் ஆதரித்தழைத்தால் அதென்றுவே என்று
அருளாயே கமல நான் முகனும் நிறத்து கண்ணனும் நண்ணுதற்கரிய விமலனே எமக்கு வெளிப்படாய் என்ன பட்ட எந்தாய் திமல நான் மறை சேர் திருப்பெருந்துறையில் திருமலர் குருந்தம் மேவிய சீர் அடியேன் ஆதரித்தழைத்தால் அதெந்துவே என்று அருளாயே துடிகொள் நேரிடையாள் மடந்தை துணை முலை கண்கள் தோய் சுவடு பொடிகொள்வான் தழலில் புள்ளி போல் இரண்டு பொங்குழி தங்கு மார்பினே செடிகுள் சூழ்திருப்பேரும் துறையில் திருமலர் கூருந்தம் மேவிய சீர் அடிகளே ஆதரித்து அழைத்தால் என்று அருளாயே துப்பனே தூயாய் தூய வெண்ணீர் துதைந்தெழு துளங்கு ஒளிவயிரத்து ஒப்பனே உன்னை உள்குவார் மனத்தின் உருசுவை அளிக்கும் ஆரமுதே செப்பம்மாமரை சேர் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அப்பனே அடியேன் ஆதரித்தழைத்தார் என்று அருளாயே மெய்யனே விகிதா மெருவே வில்லா மேவலர் பூரங்கள் மூன்றெரித்த கையனே காலால் காலனை காய்ந்த கடுந்தடற்பிழம்பண்ண செய்யனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் கூருந்தம் மேவிய சீர் ஐயனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே முத்தனே முதல்வா முக்கனா முனிவா முத்தரா மலர் பறித்து இறைஞ்சி நினைந்து பரவுவாதமக்கு சித்தனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் கூருந்தம் மேவிய சீர் அத்தனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று அருளாயே மருடனே மனத்தை மயக்கர நோக்கி மறுமையோடு மையும் கெடுத்த பொருளனி புனிதா கங்கை நீர் தங்கு செஞ்சடையாய் தெருளும் நான் மறை சேர் திருப்பெருந்துறையில் செழுமலர் கூருந்தம் மேவிய சீர் அருளனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அருளாயே திருந்துவார் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செழுமலர் கூருந்தம் மேவிய சீர் இருந்தவாறெண்ணி ஏசரால் நினைந்திட்டு என்னுடைய எம்பிரான் என்று அருந்தவான் நினைந்தே ஆதரித்தழைத்தால் அலைகடல் அதனுளே நின்று
பொருந்தவா கைலை புகுநெறிதுகான் போதராய் என்று அருளாயே. திருச்சிற்றம்பலம். பொருந்தவா கைலை புகுநெறிது கான் அப்படின்னு நீ சொல்ல மாட்டியா? வா வா, இதான் கைலைக்கு போகிற வழி, வா போகலாம் அப்படின்னு சொல்ல மாட்டியா? அதென்ன இவ்வளவு அழறேன், இவ்வளவு கேட்குறேன், அது என்னப்பான்னு ஒரு வார்த்தை கேட்கலாமா? அதந்துவே என்று அருளாய. அதந்துவேன்னா அது என்னப்பா, என்னப்பா என்ன ஆச்சு இப்போ, ஏன் உனக்கு அப்படின்னு கேட்க மாட்டியா? திருந்துவார் பொழில் சூழ் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் இருந்தவாறு எண்ணி, அந்த குருந்த மரத்தடியில் இருந்தா அதை எண்ணியே தான் காலம் போயிட்டு எனக்கு. அந்த நினப்பு மட்டும் இல்லைன்னா நான் என்றைக்கோ போயிருப்பேன். அந்த குருந்த மரத்தடியில் நீ இருந்து அந்த திருக்காட்சி கொடுத்து புன்னகித்து வான்னு சொன்ன அந்த காட்சியை ஏசரா நினைந்துட்டு, குருந்தம் மேவிய சீர் இருந்தவாறு எண்ணி ஏசரா நினைந்திட்டு என்னுடைய எம்பிரான். எங்கள் தலைவன், எங்கள் தலைவன் பாரு, இவர் தான். எல்லாரும் நஞ்சுக்கு ஓடின பொழுது அந்த நஞ்சை உண்டு விட்டு அமுதமாக இருந்தவன் எங்கள் தலைவன், எங்கள் தலைவன் அப்படின்னு நான் பெருமையோடு சொல்லி, என்ன ஏதுன்னு கேட்கலாம் இல்லையா? என்ன ஏதுன்னு கேட்கலாம், ஏன்பா கேட்காம இருக்கிற அப்படிங்கிறார். இங்கே புலம்பிக்கிட்டே இருக்கிறார். அங்கே திரு ஆலவாயிலேருந்து படை வீரர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். சீன் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இவர் இங்கே புலம்பிகிட்டு இருக்காரு, அங்கே வந்துட்டுருக்கிறாங்க. அப்படி அவங்க வந்து கொண்டு இருக்கிறார்கள் வேகமாக. என்ன ஆச்சுன்னு கேளுன்னு ரொம்ப கோபமாக இருக்கிறார் பாண்டியன். அதனால் வீரர்களும் ரொம்ப தீவிரமாக வருகிறார்கள். இவர் இங்கே புலம்பிகிட்டு இருக்கிறார், ஒவ்வொன்றா புலம்புறார், அதந்துவே என்கிறார். இப்போ அடுத்தது எண்ணப்பதிகம் சொல்லுகிறார். எண்ணப்பதிகம் 44.